குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து புதன்கிழமை, 5ஆம் தேதி 5/6/2024, குரோதி வருடம், வைகாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைக்கி வந்து சதுர்த்தசி திதி. கார்த்திகை. இன்னைக்கு வந்து கார்த்திகை விரதம், முருகனுக்குரிய கார்த்திகை விரதம். அதாவது முருகனுக்குரியது வந்து முருகனுக்குரிய விரதம் வந்து கார்த்திகை விரதம். இன்னைக்கு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்ம மூலவருக்கு திருமஞ்சன சேவை. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று. உலக சுற்றுச்சூழல் தினம். நாம் வந்து இந்த பிளாஸ்டிக்லாம் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தாத, அதே மாதிரி எங்கே போனாலும் ஒரு கட்டைப்பையோ ஒரு மஞ்சப்பையோ எடுத்துகிட்டு போங்க. தயவு செஞ்சு அப்படியே எல்லாருமே நானும் பார்க்குறேன், காய்கறி கடைக்கு எங்கே வர்றவங்களாக இருந்தாலும் கை வீசிக்கிட்டு தான் வராங்க. கவர் போட்டு கொடுங்க. அந்த கவரு, இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணலாம், அதிகம் யூஸ் பண்ண வேணாம். ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணணும். வெளியில் போனால் நம்ம தாத்தா பாட்டிலாம் ஒரு மஞ்சப்பையோ ஒரு கட்டைப்பையோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு தான் போவாங்க. சும்மா கை வீசி, முக்கியமான வேலைக்கு போயிட்டு வரும்போது நம்ம அதை இல்லைன்னு சொல்லலை, தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக. ஆனால் சும்மாவே இது பண்ணிக்கிட்டு வந்து இது செய்யக்கூடாது. அன்றைக்கி வந்து ஒரு அம்மா வந்து ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறாங்க, உடனே அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து போடுற பொண்ணு நடு ரோட்டில் அப்படியே விழுந்துருச்சு. கையை வீசிக்கிட்டு வராங்க வந்து வாங்கிறதுக்கு. ஒருத்தரை வந்து பொருள் உங்களுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா போட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பையை எடுத்துக்கிட்டு வரணும். ஏதோ ஒரு தவறுதல், ஏதோ ஒன்று நடக்குது. இதெல்லாம் என்ன ஒரு இது, ஏதாவது ஒன்றுன்னா வருமா? பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு பொறுப்போடு நடந்துக்கணும். நமக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து அதிகம் ஒரு கடலில் வந்து இந்த பிளாஸ்டிக் டப்பா அது இதுன்னு முக்கியமான தேவைக்கு எடுத்துக்கோங்க, நம்ம வேண்டாம்னு சொல்கிறது இல்லை. அதனால் நம்ம வந்து முன்னையெல்லாம் நிலாவிலிருந்து பூமியை பார்த்தாக்கா அப்படியே பசுமையாக இருக்கும். அப்படியே பச்சை பசேல்னு பசுமையாக இருக்கான். இப்போ பார்த்தா அந்த புகை மூட்டமும் அண்டியும் அப்படியே கருகருன்னு இருக்கும் நிலாவில் இருந்து நம்ம பூமியை பார்க்கும் பொழுது. அதனால் முக்கியமான தேவைகளுக்கு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம வேணும்ன்ட்டே சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். அந்த பிளாஸ்டிக்லாம் அதிகமாக நம்ம யூஸ் பண்ண வேணான்னு சொல்லலை, அத்தியாவசியத்துக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். சுற்றுச்சூழல் அதே மாதிரி டிச்சியோ வீட்டில் ஒரு எதுவுமே நம்ம வந்து சுத்தமாக வந்து நம்ம தெருவையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிடணும். ஒரு குப்பைகள் இருந்தாக்கா அந்த குப்பைக்காரரை கொடுத்து நம்மளே கூட ஒரு வந்து இது பண்ணலாம், காசு கொடுத்து கூட கொஞ்சம் அள்ளுங்கன்னு சொல்லலாம். சுற்றுச்சூழல் வந்து நமக்கு வந்து மாசுபடாமல், அதே மாதிரி ஒவ்வொரு டிச்செல்லாம் தூர் வாராமல் இருந்தால் நீங்களே கூட உங்கள் தெருவில் இருக்கவங்க அவங்கள தூர் வார சொல்லி எல்லாமே கிருமி இல்லாமல் நம்ம சுத்தமாக இருக்கணும். சுற்றுச்சூழலுங்கிறது அதே மாதிரி வெதர் மாற்றமும் இருக்குது. இப்போல்லாம் ஒன்றும் காலங்களே மாறிடுச்சு. வெயில் காலம் குளிர்காலமாகவும், குளிர்காலம் வெயில் காலமாகவும் மாறி போயிடுச்சு. அதனால் உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று. நாம் இருக்கும் இடத்தை நாம் வந்து ஓரளவுக்குனாது நம்மளால் முடிந்ததை நம்ம இதாக வச்சுக்கோம். பிளாஸ்டிக் அதிகம் பயன்படுத்த வேணாம். அது வந்து மண்ணை வந்து அதனோட தன்மையை வந்து இழந்து அது வந்து மக்கி இது வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகணும். அதிகமாக பயன்படுத்த வேணாம். அதுதான் நான் சொல்கிறேன். பயன்படுத்துங்க, முக்கியமான இதுக்கு பயன்படுத்துவோம், அது பயன்படுத்தாதீங்க. இன்று சூரிய உதயம் வந்து 5:52, நல்ல நேரம் என்கின்ற 10:30 to 11:30 to 12, மாலை 4:30 to 6. பற்றற்ற அறிவு தாகமே நாகரிகத்தின் உயிர் நாடி. வந்து ராசி பலன். இந்த திதி வந்து சதுர்தசி திதி. இன்றைக்கி பரிகாரம் வந்து பால். ராகு காலம் 12 to 1, குளிகன் 10 to 12, யமகண்டம் 7:30 to 9. சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரமும் சந்திராஷ்டமம். ராசி பலன்: மேசம் சோர்வு, ரிஷபம் பகை, மிதுனம் நன்மை,
கடகம் பெருமை, சிம்மம் நட்பு, கன்னி லாபம், துலாம் புகழ், விருச்சிகம் தெளிவு, தனுசு ஈகை, மகரம் முயற்சி, கும்பம் உயர்வு, மீனம் வெற்றி. இன்றைய கிரக நிலவரம்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நாளைய விசேஷங்கள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நாளைக்கு சர்வ அமாவாசை. நாளைக்கு ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள். சர்வ அமாவாசை வியாழக்கிழமையில் வருது. குரு பகவானுக்கு உகந்த நாள். இது முன்னோர்களுக்கு உரிய அமாவாசைனாலே ஒரு முன்னோர்களுக்கு உரிய நாள் தான். பௌர்ணமி நிறைந்த நாள், இதுவும் நிறைந்த நாள் தான். இருந்தாலும் நம்ம இது சர்வ அமாவாசை. மனசில் நினைத்தாலே போதுமானது. திருக்கோஷ்டியூர் நம்பி திரு நட்சத்திரமும் இன்று என்ன நட்சத்திரம்? ரோகிணி நட்சத்திரம். திருக்கோஷ்டியூர் நம்பியினோட நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதனால் முன்னோர்கள் வழிபாடு அவங்கள நினச்சி வீட்டில் இது பண்ணாலே போதுமானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஃபோனை வச்சுக்கிட்டு நமக்கு தான் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொழுதுனிக்கு ஃபோன் பண்ணி அடுத்தவங்க குடும்பத்தை பொழுதுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேசுங்க, முக்கியமான விஷயமா இருந்தால் பேசுங்க. பொழுதுனிக்கு சும்மா ஒரு மணிக்கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு குடும்ப பெண்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை செய்யுங்க. வீட்டில் பாருங்கள், அடுத்த குடும்பத்தெல்லாம் கெடுக்கக்கூடாது. ஃபோன் பேசிக்கிட்டு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பத்தை கரெக்டாக வச்சுருங்க. இருந்தால் போதுமானது. முக்கியமான தேவைக்கு பேசுங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை. வீட்டில் வச்சுக்கிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு ஆம்பளையாக இருந்தால் பொம்பளையை கெடுக்கிறது, பொம்பளையாக இருந்தால் ஆம்பளையை கெடுக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, சொல்கிறதெல்லாம் எனக்கும் தான். ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட மணிக்கணக்கை பேசுறது, ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் காலம் ரொம்ப மாறி போச்சு. ஆம்பளை நல்லா இருந்தால் பொம்பளை கெடுத்துட்றாங்க, பொம்பளை நல்லா இருந்தால் ஆம்பளை கெடுத்துறாங்க. ஒழுக்கங்கிறது பேசுகிறதுலேயும் இருக்குது. நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட என்ன பண்ணுறோம். எனக்கும் தான், இதெல்லாம் உங்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, எனக்கும் தான் சொல்கிறேன். ஒழுக்கங்கிறது நம்ம யார் என்ன நடந்தாலும் நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்தாலே நிறைவான ஒரு இது தான். ஃபோன் பேசிக்கிட்டு சும்மா ஒரு ஆம்பளைக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு தேவையில்லாத இந்த உதவி அது இது அதாதன்னுக்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆம்பளையாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்து கரெக்டாக இருக்கிற வீட்டில் இருக்கிற கஞ்சை கூட பிடிச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கணும். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி. இது எனக்கும் தான் நான் சொல்கிறேன். அதனால் ஒருத்தருக்கும் ஃபோன் பண்ணியெல்லாம் பேச மாட்டேன். ஃபோன் பேசிக்கிட்டு வம்பு இழுத்துக்கிட்டு ஊர் பேசிக்கிட்டு சாமி கும்பிடுங்க, போங்க, ஒரு கோயிலுக்கு போங்க. பொழுதுக்கும் அடுத்தவங்ககிட்ட பிரச்சனையில் பேசுறது, அடுத்தவங்கக்கிட்ட நயன்னு பிடுங்கி எடுக்கிறது, தினம் ஒரு பிரச்சனைன்னு இது பண்ணிக்கிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி குடிக்கிறது, நம்ம ஆம்பளைங்களாக இருந்தால் குடிக்கிறதா இருந்தாக்கா பக்கத்தில் யாராவது கிடைச்சாக்கா வாங்கி ஊற்றி விட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. உடல்நிலை கெடும். பொண்டாட்டி பிள்ளைய பாருங்கள். முதல்ல வேலைக்கு போங்க. நீங்கள் எந்திரிச்சு அவங்கவுங்க இருக்கிற காலத்தில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கடனும் கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு 10 ரூபா சம்பாரிச்சோமா பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுத்து பொண்டாட்டி பிள்ளைங்களை பாருங்கள். எவனுக்கு வாங்கி ஊற்றலாமோ, ஒரு குடும்பத்தை கெடுக்கலாமோன்னு நினைக்காதீங்க. தயவு செஞ்சு ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க அமைதியாக இருங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சர்வ அமாவாசை, முன்னோர்கள் வழிபாடு. ஒரு நாள் பொழுது போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கும் காலத்துக்கும் சும்மா ஊரை சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட தான் காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காசு இருந்தால் அமைதியாக இருங்க. காசை வச்சுக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு
உச்சமடைகின்ற ஒரு ஒரு கிரகத்திலையும் ஒரு ஒரு ராசி உச்சமடையும். அதற்கு உச்சமடைந்த 7ஆம் வீட்டிலிருந்து அந்த கிரகம் வந்து நீசமடையும். உச்சமடைந்த கிரகம் வந்து நல்ல பலனை தரும். நீசமடைகின்ற கிரகம் வந்து அந்த பலன் நம்ம வந்து என்ன அதனோட தன்மை கொஞ்சம் குறையும். அதே மாதிரி மூலத்திரியோணம் அடைஞ்சதுன்னா நல்ல பலன் அடைய பெறும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பாவை, திருவெம்பாவை, அருள் தரும் அன்னை ஆலயங்கள், சைவ சமயம் இது, குடும்ப ஜோதிடம், திரிநிஜா தீபிகள், அபிராமி அந்தாதி, காலபைரவர். இன்றைக்கி வந்து முருகரை வழிபடுங்க. முருகரை வழிபடுகின்ற பொழுது நமக்கு பூமிக்காரகன் அவர் தான். ஏதோ ஒரு நாமத்தை சொல்லுங்கள், எழுதுங்க. வந்து மழை, ரொம்ப மழை, அங்கே இங்கேன்னு எங்கேயும் போகாதீங்க, அமைதியாக வீட்டில். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன்.